verse 12 of chapter 22 of Revelation. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். Revelation 22:12. வெளிப்படுத்தல் 22:12. And behold, I come quickly, and my reward is with me to give every man according as his work shall be. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. Father, we praise and thank you for your word. பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We commit it to you and we pray that you should speak to us. இந்த வார்த்தைகளை உமது திருக்கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் எங்களோடு பேசும். Help us, Lord, to be sanctified, to stand worthy at your coming. ஆண்டவரே, உம்முடைய வருகையின் வேளையிலே நாங்கள் நிற்பதற்கு பாத்திரர்களாய் இருக்கக்கூடிய அளவிற்கு தேவரீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். For we know that the time of the coming is very soon. நீர் வருகின்ற வேளை மிக அருகாமையில் வந்துவிட்டது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். Help us, Lord, to sanctify ourselves and to stand before you. எங்களை நாங்கள் சுத்திகரித்து உமக்கு முன்பாக தகுதியுள்ளவர்களாய் நிற்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்தருளும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். The Holy Spirit was speaking to me. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். The thought he gave to me was continuing more deeply in the steps of Christian life to be accepted of him when he comes. ஆண்டவர் வரும் பொழுது அவரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தகுதியை உடையவர்களாய் இருக்கும்படியாக கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிச்சுவடுகளிலே நாம் தொடர்ந்து நடந்து முன்னேற வேண்டும் என்கின்ற அந்த குறிப்பை கர்த்தர் என்னோடு சொன்னார். We may be following the Lord in one way. ஒரு காரியத்திலே நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கக்கூடும். But I would like to point out to you more deeply in the same steps. அந்த அடிச்சுவடுகளிலே நாம் ஆழமாய் கடந்து செல்ல வேண்டும் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். Not something new, but in the same steps more deeply. இதுவரையிலும் அறியாத ஒரு புதிய வழி என்று சொல்லவில்லை, அறிந்திருக்கக்கூடிய படிகளிலே இன்னும் ஆழமாய் கடந்து செல்ல வேண்டும். Before we read verse 12 of chapter 22 Revelation, we read verse 11. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிப்பதற்கு முன்பதாக நாம் 11வது வசனத்தை கவனிக்க வேண்டும். One word of verse 11 attracted me. அந்த 11ஆம் வசனத்தின் ஒரு வார்த்தை என் கவனத்தை கவர்ந்தது. And that word is still. இன்னும் இன்னும் என்கின்ற அந்த வார்த்தையே About 4 times this word still is written in verse 11. 11வது வசனத்திலே இன்னும் என்கின்ற அந்த வார்த்தையானது 4 தடவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. Leave aside the first 2, but we shall see the last 2. முதல் 2 முறை இன்னும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொற்றொடரை விட்டுவிட்டாலும் அதே வசனத்தினுடைய அடுத்த 2 தடவைகள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்தை கவனிக்க வேண்டும். He that is righteous, let him be righteous still. நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். He that is holy, let him be holy still. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். That which attracted me was a still experience. இன்னும் என்று சொல்லப்படுகின்ற அந்த அனுபவம் என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. That's why I told you, continuing more deeply in the same steps of Christian life to stand before the Lord. ஏற்கனவே அறிந்த கிறிஸ்தவ வாழ்க்கை படிகளிலே இன்னும் ஆழமாய் தொடர்ந்து முன்னேறி செல்லக்கூடிய அனுபவம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு அவசியம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். Jesus said, behold, I come quickly. இயேசு சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். My reward is with me to give every man according as his work shall be. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. Many years ago this verse was written. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வசனம் எழுதப்பட்டது. And Jesus tells through his servant
behold, I come quickly. இயேசு தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். If he said the same quickly, then how much more should it be quickly now? ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அதை சொல்லும் பொழுது சீக்கிரமாய் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர் சொல்லி இருப்பார் என்றால், நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே அவர் வருவது எவ்வளவு அதிக சீக்கிரமாய் அது இருக்கும். We should say the Lord saying as if, behold, I will come very quickly. ஆண்டவர் இப்பொழுது நம்மோடு பேசுவார் என்றால், இதோ நான் அதிசீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொல்வதாக நாம் எடுக்க வேண்டும். It's not just quickly but very quickly. சீக்கிரமாய் என்ற பொருளை மட்டுமல்ல, அதிசீக்கிரமாய், வெகு சீக்கிரமாய் என்று சொல்கிறார். We have to be watchful, waiting for the Son of Man to appear in the mid-air. தேவகுமாரன் மத்திய ஆகாயத்திலே வெளிப்படும்படியாக நாம் எப்பொழுதும் விழிப்போடு ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். Yet a little while he that shall come will come. வருகிறேன் என்று சொன்னவர் இன்னும் சீக்கிரமாய் வருவார். And the Lord shall not delay hereafter. கர்த்தர் இனிமேல் தாமதியார். Or he says, if any man shall draw back, my soul shall have not pleasure in him. ஒருவனுடைய ஆத்துமா என்னை விட்டு பின்வாங்கி போகும் என்றால் அவன் மேல் எனக்கு பிரியம் இராது. And he is not slothful concerning his promise. தம்முடைய வாக்குத்தத்தங்களை குறித்து தேவன் காலம் தாழ்த்துகிறவராக இல்லை. But he is long suffering toward us that they believe on him should repent and come back. அவரை விசுவாசிக்கிறவர்கள் அனைவரும் மனம் திரும்பி அவரிடத்தில் திரும்ப வர வேண்டும் என்பதற்காக அவர் நீடிய பொறுமை உடையவராய் இருக்கிறார். We often misinterpret the verse found in 2 Peter chapter 3. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வசனத்தை நாம் பொதுவாக தவறாய் புரிந்து கொள்கிறோம். We think he is long suffering toward the unbelievers that they should repent. இதுவரையிலும் இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்காக இயேசு மிக பொறுமையாய் இருக்கிறார் என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள். But it is not so. ஆனால் உண்மையான பொருள் அப்படி அல்ல. He is long suffering toward us. The word us is written in 2 Peter chapter 3 verse 9, I think. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கும்போது நம்மேல் நீடிய பொறுமையாய் இருக்கிறார் என்று நம்மை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. So the repentance that the Lord expects is not from the unbeliever but from the believer. கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் இந்த இடத்திலே குறிப்பாய் சொல்லுவது அவிசுவாசிகளை குறித்தல்ல, விசுவாசிகளை குறித்து. So there is what is called repentance for the believers to be ready at his coming. விசுவாசிகளும் கூட மனம் திரும்பி ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டிய அனுபவம் அவசியம். And if you think that, you will understand verse 11 of Revelation chapter 22. 2 பேதுருவிலே சொல்லப்பட்ட பொருளை சரியாய் புரிந்து கொள்வீர்கள் என்றால் வெளிப்படுத்தல் 22:12 சொல்லப்பட்டதை சரியாய் புரிந்து கொள்வீர்கள். Let him be righteous still, he that is righteous. நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். Let him be holy still, who is holy already. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். We are righteous by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக கணக்கிடப்பட்டிருக்கிறோம். We are also holy because of the anointing we have received from him. அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் மூலமாகவும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். The Lord is not speaking to those who are unrighteous and unbelievers. அநீதியாய் இருக்கக்கூடியவர்களிடத்திலே, விசுவாசிகளாய் இன்னும் மாறாமல் அவிசுவாசிகளாய் இருக்கிறவர்களிடத்திலே ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை பேசவில்லை. In the first part of verse 11 it seems God has washed his hands. 11வது வசனத்தினுடைய முதல் பகுதியை பார்க்கும் பொழுது ஆண்டவர் கை கழுவி போ என்று விட்டது போல் He that is unjust, let him be unjust still. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். And it is that when he that is filthy, let him be filthy still. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். It was not God's will or intention that they should become worse. அவர்கள் இருக்கிற நிலையை காட்டிலும் இன்னும் மோசமாய் போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமோ சித்தமோ இல்லை. Since they have become incorrigible, அவர்கள் கொஞ்சம் கூட திருந்தா மரக்கட்டையை போல் மாறிவிட்டபடினால் heard the gospel umpteen times, எத்தனையோ தடவைகள்
திருவசனத்தை சுவிசேஷத்தை பல முறை கேட்டும் they have hardened their hearts. அவர்கள் தங்கள் மனதை கடினப்படுத்தி They didn't want to repent for their sins and come to the Lord. தங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே திரும்பி வர அவர்களுக்கு விருப்பமில்லை. And so God has washed his hands towards them. அவருடைய தேவன் அவர்களை பார்த்து கைவிடி போ என்று சொல்வது போல் I have spoken to you many times, you didn't turn up. உன்னிடத்தில் எத்தனையோ தடவை நான் பேசி இருக்கிறேன், ஆனால் நீயோ மனம் திரும்பவில்லை. But God comes to the so-called righteous believers who are already. ஆனால் ஏற்கனவே நீதிமான்களாய் விசுவாசிகளாய் இருக்கிறவரிடத்திலே ஆண்டவர் திரும்பி வருகிறார். He says, behold, I come quickly. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். So you who are righteous, you who are holy, be holy still. நீதி உள்ளவனாய் இருக்கக்கூடிய நீ இன்னும் நீதியுள்ளவனாய் அதிகமாய் வாழ். So when I refer to the scripture, there are several steps in Christian life to continue more deeply. ஆழமான கிறிஸ்தவ படிகளிலே தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு அநேக படிகளை என்னால் கண்டுகொள்ள முடிந்தது. We should still be holy. நாம் இன்னும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். We should still be praying. நாம் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். We should still be praising. நாம் இன்னும் அதிகமாய் துதிக்க வேண்டும். We should still do the will of God. இன்னும் அதிகமாய் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். We should still be found in integrity. இன்னும் அதிக உத்தமமாய் காரியங்களை செய்ய வேண்டும். And every time the scripture says still, look into the Bible in Tamil translation. பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கும் பொழுது, குறிப்பாக தமிழ் வேதாகமத்தை பார்க்கும் பொழுது இன்னும் 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 என்று அநேக இடங்களில் one more step, there is two more steps you have to go. இதுவரையிலும் வந்ததை காட்டிலும் இன்னும் கடந்து செல்ல ஒரு படி இருக்கிறது. ரெண்டு படிகள் The இருக்கிறது. first thing is முதலாவது holiness. பரிசுத்தம். Verse 11 of Revelation chapter 12 says that. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அதை சொல்கிறது. Let that he that is holy, let him be holy still. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். Oh, let us imprint in our mind today before we participate in the Lord's table. கர்த்தருடைய திருப்பந்தியிலே நாம் பங்கேற்பதற்கு முன்பதாக இதை நம்முடைய உள்ளத்திலே பதித்துக் கொள்வோம். Lord, ஆண்டவரே, I want to be holy still. நான் இன்னும் பரிசுத்தமாக விரும்புகிறேன். Thank you very much for you have cleansed me. நீர் என்னை சுத்திகரித்ததற்காக உமக்கு நன்றி. Thank you very much for your dealt with me in many areas of my life. என்னுடைய வாழ்க்கையினுடைய அநேக பகுதிகளிலே நீர் குறுக்கிட்டு என் வாழ்க்கையை நீர் சீர் செய்ததற்காக உமக்கு நன்றி. We have a consolation heart that we are in the area of holiness. பரிசுத்தம் என்கின்ற வட்டத்துக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு மன திருப்தி நமக்குள் இருக்கிறது. But our God wants to whip our mind today to take one more step. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இன்னும் நம்முடைய மனதை தட்டி எழுப்பி பரிசுத்தத்திலே இன்னும் ஒரு படி முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறார். Take two more steps. இன்னும் 2 படிகள் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறார். Next verse saying, look before you. அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உனக்கு முன்னாக இருப்பதை பார். All this is holiness. இது அத்தனையும் பரிசுத்தம். And what you have reached is only to this extent. இதுவரையிலும் நீ பரிசுத்தத்தில் வந்ததோ இந்த அளவுதான். Will you make a decision to go forward in that area of holiness? பரிசுத்தத்திலே முன்னேறுவதிலே இன்னும் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு நீ இன்று தீர்மானிப்பாயா? Glory to God. தேவனுக்கு மகிமை I உண்டாவதாக. just thought a bit about it with the great meditation. நான் தியானித்து இதை குறித்து சற்று யோசித்தேன். Apostle Paul also speaks about himself. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தம்மை குறித்து அவர் சொல்லுகிறார், I don't think I have attained everything, நான் அடைந்தாயிற்று என்று என்னை குறித்து நான் எண்ணுவதில்லை. but I would like to apprehend for which I am apprehended. எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் தொடர்ந்து முன்னேற விரும்புகிறேன். Better read it, please. நாம் அந்த வசனத்தை படிப்போம். Philippians chapter 3, பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் and we read in the 12th verse, 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். not as though I had already attained, either were already perfect, but I follow after, if that I may apprehend that for which also I am apprehended of Christ Jesus. பிலிப்பியர் 3:12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல்
கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். Read it very carefully. நன்றாய் கவனித்து படியுங்கள். Let us not be hasty when we read the scripture. நாம் வேத வசனங்களை படிக்கும் பொழுது அவசரமாய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Word by word read. வார்த்தை ஒவ்வொன்றாய் நிறுத்தி நிதானமாய் படி. Paul had written so many epistles. எத்தனையோ நிருபங்களை எழுதிய பவுல், Paul who had understood the mysteries of the church of God, சபையை குறித்த ரகசியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பவுல், the one who had gone up to the third heaven, மூன்றாம் வானம் வரையிலும் எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவத்தை பெற்ற பவுல், he says, அவர் சொல்லுகிறார், not as though I had already attained, either were already perfect, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். that means he was not satisfied or happy over the present state of his own sanctified perfection. அதனுடைய பொருள் என்னவென்றால், அவர் அப்பொழுது இருந்த பரிசுத்த நிலைமையை குறித்து அவருக்கு திருப்தி இல்லை. He wanted still to go further. இன்னும் அவர் தொடர்ந்து முன்னேற விரும்புகிறார். That's why he says, I follow after. ஆகவேதான் நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்கிறார் தேவனுடைய How பிள்ளை. many times we have a false satisfaction? எத்தனை தடவை நாம் நமக்குள்ளே ஒரு பொய்யான திருப்தியோடு வாழ்கிறோம். Unconsciously we think, everybody, even servants of God, நம்மை அறியாமலே எல்லாரும் தேவனுடைய ஊழியர்களும் சேர்த்துத்தான் சொல்லுகிறோம், oh, I am all right, quite okay. எல்லாம் எனக்கு சரி, எல்லாம் சரியா இருக்கிறது, I have no problem. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, I am holy. நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், I have nothing to set right my life. என்னுடைய வாழ்க்கையிலே சீர் செய்ய வேண்டிய காரியம் என்று ஒன்று இனிமேல் இல்லை. I think that's a wrong opinion. அப்படி யாராயும் நினைப்பார்கள் அது தவறு என்று நான் The சொல்லுகிறேன். scripture says very emphatically, பரிசுத்த வேதாகமம் மிக மிக தெளிவாய் சொல்லுகிறது, you who are righteous and holy, நீதியாய் பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய நீங்கள் still be holy. இன்னும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். Take one more step, please, into the holiness. பரிசுத்தத்தின் பயணத்திலே இன்னும் ஒரு படி எடுத்து முன்னேற வேண்டும். Paul says, I don't think I am perfect. அநேக அனுபவங்களை பெற்ற பவுலே நான் இன்னும் தேறினவன் ஆகவில்லை என்று சொல்வார்கள். How much more should we be concerned with our holiness to go further? நாம் தொடர்ந்து முன்னேறும்படியான பரிசுத்தத்தை குறித்து நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவு கவனமாய் இருக்க வேண்டும். I will give you some thoughts. நான் உங்களுக்கு ஒரு சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். கவனியுங்கள். We should search our heart to go further. நாம் பரிசுத்தத்திலே முன்னேற வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். Secondly, இரண்டாவதாக we should set right certain things. சரி செய்ய வேண்டிய காரியங்களை நாம் கட்டாயம் சரி செய்தே தீர வேண்டும். Thirdly, மூன்றாவதாக we should start also afresh in certain areas. வாழ்க்கையிலே சில காரியங்களை நாம் இதுவரையும் செய்யாவிட்டாலும் இனிமேல் புதிதாக துவங்க வேண்டும். Searching life, வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பது, set right your life, வாழ்க்கையை சீர் செய்வது, and start also anew. வாழ்க்கையிலே புதிய காரியங்களை துவங்குவது. Otherwise, it is impossible to be holy still. இல்லாவிட்டால் இன்னும் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்கின்ற அனுபவம் வருவதில்லை. We may somehow maintain or stand in the same place of holiness. இருக்கின்ற பரிசுத்த அளவிலே அப்படியே நின்று கொண்டு நாம் அதே நிலைமையிலே இருந்துவிடக் But கூடும். to go deep still, we should search. ஆசையோடு ஆழமாய் தொடர்ந்து செல்ல நம்மையே சோதிக்க வேண்டும். Sometimes we should sit quietly. சில வேளைகளிலே I'm talking to you practical life. நான் நடைமுறை அனுபவங்களை சொல்கிறேன். சில வேளைகளிலே நாம் தனிமையாய் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். Not theoretical. நான் ஏதோ வேதாந்தம் பேசவில்லை, Sit down எழுத்தின்படியே தனிமையாய் ஒரு இடத்தில் உட்கார quietly to your corner. ஒரு மூலையை தேடி பார்த்து அமர்ந்திருக்க Or வேண்டும். just sit on the chair in front of a table. இல்லாவிட்டால் ஒரு மேஜைக்கு முன்பாக ஒரு நாற்காலியிலே அமர்ந்திருக்க வேண்டும். Get into a life of search. வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க துவங்க வேண்டும். We should not justify our action, wrong action. நாம் தவறாய் செய்த காரியங்கள் இது நிமித்தமாய் இப்படி செய்தேன் என்று நாம் அதற்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. Accepting it, acknowledging it in the presence of God. தவறை அப்படியே
நான் செய்த தவறு என்று தேவ பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். As psalmist says in one place, ஒரு இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், if you will turn to Psalm 139, 139வது சங்கீதத்திற்கு வருவீர்கள் and the last two verses I read to you, கடைசி 2 வசனங்களை நாங்கள் படிக்கிறோம். search me, O God, know my heart, try me and know my thoughts, and see if there be any wicked way in me, and lead me in the way everlasting. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நடத்தும். We need the eye of God in this process of searching. நம்மையே சோதித்து பார்க்கின்ற இந்த வழியிலே தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி காரியங்களை பார்க்கக்கூடிய கண் நமக்கு தேவை. We usually sing a song, நாம் பொதுவாக ஒரு பாடலை பாடுவோம், நீர் காணுமாறு நான் காணவே. We used to sing that. நாம் இப்படியாக ஒரு பாடலை பாடுவோம், நீர் காண்பதைப் போல் நான் காண வேண்டும். Not as I will see myself. நான் எப்படி காரியங்களை பார்க்கிறேனோ அதைப் போல அல்ல. We are but natural to justify our actions. அப்படி பார்க்கும் பொழுது நாம் செய்ததெல்லாம் சரி என்ற கோணத்திலே நாம் பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு. But when we look into our own life with the heart searching of God's eye, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தேவனுடைய கண்களின் கோணத்திலே பார்க்கும் பொழுது we will be able to detect some shortcomings in life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை நம்மால் கண்டுகொள்ள முடியும். Oh, we need to sit down quietly and search ourselves. நாம் அமைதியாய் ஒரு இடத்திலே உட்கார்ந்து நம்மையே ஆராய்ந்து பார்க்க The வேண்டும். psalmist says, search me, search me. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை ஆராய்ந்து So என்னை God has to search me. தேவன் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். His eyes should penetrate our heart. தேவனுடைய கண்கள் நம்முடைய இருதயத்திற்குள்ளாய் ஊடுருவி செல்ல வேண்டும். Listen, கவனியுங்கள். he says, know my thoughts. அவர் சொல்லுகிறார், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். He says, know my way. என்னுடைய வழிகளை அறிந்து கொள்ளும். Usually we are good people and perfect before others are. பொதுவாக 4 பேர் இருக்கிற இடத்திலே நாம் நல்லவர்களாகவே நடப்போம். But who knows the thought realm of our life? ஆனால் மனதுக்குள்ளே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை யார் அறிவார்? We may be perfect in our deed or even in a word. நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய வெளியரங்கமான செய்கைகளிலும் நாம் எல்லாம் சரியாய் செய்வது போல் But இருக்கும். there is a warfare going on in the thought realm. ஆனால் மனதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே நடந்து And கொண்டிருக்கிறது. the thoughts are not easy to be revealed. அந்த மனதின் சிந்தனைகளை மற்றவரிடத்திலே அப்படியே வெளியில் சொல்ல முடியாது. We are quite okay outwardly. வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது எல்லாம் சரியா இருப்பது போல் What தோன்றுகிறது. a saint he is. எவ்வளவு பெரிய பரிசுத்தமானவர், What a saint she is. எவ்வளவு பெரிய பரிசுத்தவாட்டி. We get all the applaud from men. மற்ற மனிதர்கள் நம்மை பாராட்டக்கூடிய அளவுக்கு வெளிநடக்க But when we இருக்கிறது. sit down quietly and search ourselves, ஆனால் அமைதியாய் உட்கார்ந்து வாழ்க்கையை சோதித்து பார்க்கும் பொழுது he shall tell us the actual mistakes, shortcomings, sins in life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை, பிழைகளை, பாவங்களை தேவன் சுட்டி காட்டுவார். Unless we deal with it straight away, face to face, அதை நாம் சரியாய் கண்டுபிடித்து நேர்முகமாய் அதை நாம் சரியாய் செயல்படாவிட்டால், without justifying, நாம் செஞ்சது சரிதான் என்று சொல்லாமல் இருப்போம் என்றால், we can't be holy still. நாம் பரிசுத்தத்திலே தொடர்ந்து முன்னேறி செல்ல God முடியாது. is speaking to you. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். May this message be a blessing to you. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். Oh, the psalmist says at another place, இன்னொரு இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், I have acknowledged my sin. நான் என் பாவத்தை அறிக்கையிட்டேன். Psalm 32 verse 5 says, 32வது சங்கீதம் 5வது I வசனம், have confessed my sin, நான் என் பாவத்தை அறிக்கையிட்டேன். acknowledged it. நான் என் பாவத்தை ஏற்றுக்கொண்டு The அறிக்கையிட்டேன். Lord has pardoned me. கர்த்தரோ என் பாவங்களை You have to மன்னித்தார். confess and then acknowledge it. முதலாவது பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ளும், ஒத்துக்கொள்ள வேண்டும். And then immediately God forgives you immediately. நான் செய்த தவறு என்று ஒத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உடனடியாய் Listen, மன்னிப்பார். let me encourage you. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். There the psalmist says, அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், I will say, I will confess, you have pardoned me. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். The grammatical sentence should be,
உண்மையிலேயே நாம் இலக்கண முறையிலே இந்த சொற்றொடரை எழுதுவது என்றால், I will say, I will confess, நான் அறிக்கையிடுவேன் என்று சொல்லுவேன், and you will forgive me, isn't it? நீர் அப்பொழுது என் பாவத்தை மன்னிப்பீர் என்று எதிர்காலத்திலே எழுதப்பட வேண்டும். He says, ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், I will say, I will confess. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். Immediately he says, you have pardoned me. அடுத்ததாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து விட்டீர். What a good God we have. எவ்வளவு அருமையான ஆண்டவர், What a loving God we have. எவ்வளவு அன்பான ஆண்டவர் இருக்கிறார். What God wants from us is only sincerity. நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு உண்மையான மனம். He is more ready to forgive your mistake than you ask. It looks like it. நீங்கள் வேகமாய் கேட்கின்ற வேகத்தை காட்டிலும், மன்னியும் என்று சொல்கின்ற வேகத்தை காட்டிலும் மன்னிப்பதற்கு அவர் தீவிரமாய் செயல்படுவது போல் இருக்கிறது. Why not we check up our thought realm right now? இப்பொழுதே நம்முடைய மனதின் நினைவுகளை ஏன் சோதித்து பார்க்க கூடாது? Search me, O God, and know my thoughts. தேவனே, என்னை ஆராய்ந்து பாரும், என்னுடைய சிந்தனைகளை நீர் அறிந்து கொள்ளும். Why thoughts? ஏன் எண்ணங்கள்? Why it is written thoughts? ஏன் சிந்தனைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது? To be holy still. இன்னும் பரிசுத்தமாய் இருக்கும்படி. Supposing I ask you a question, how many people want to be holy still? எத்தனை பேர் இன்னும் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறீர்கள் என்று நான் உங்களை பார்த்து கேட்டால், even before asking, everybody raising hand. நான் கை உயர்த்தும்படியாக சொல்லாவிட்டால் கூட அநேக கைகளை உயர்த்துகிறார்கள். Everybody, we want to be holy still. ஒவ்வொருவரும் நாம் இன்னும் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறோம். So deal with that shortcoming, deal with that sin straight away. வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறைவோடு, அந்த பாவத்தோடு நீங்கள் கட்டாயமாய் ஒரு முடிவுக்கு அதை கொண்டு வர வேண்டும். Then secondly, set it right, set it right. இரண்டாவதாக அதை சீர்படுத்த வேண்டும். Search is only first part. ஆராய்ந்து பார்ப்பது முதல் பகுதி. Many people search and leave. அநேகர் ஆராய்ந்து பார்க்கிறார்கள், ஆராய்ந்து பார்த்துவிட்டு இதுவே போதும் என்று விட்டு விடுகிறார்கள். Continue. அதன் பிறகு அவர்கள் முன்பிருந்தது போலவே இருக்கிறார்கள். We should search and set it right. ஆனால் நாமோ ஆராய்ந்து கண்டுபிடித்து சீர்படுத்த வேண்டியதை சீர்படுத்த That's why வேண்டும். we read in the Bible, ஆகவேதான் வேதாகமத்திலே பார்க்கிறோம், he that covereth his sin shall not prosper, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான். but whoso confesseth and forsaketh them shall have mercy. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். We always shout these verses on the road. நாம் இந்த வசனங்கள் எல்லாம் தெருவிலே போகும்போதுதான் சத்தம் போட்டு சொல்லுவோம். Street preaching verse. இது தெரு பிரசங்கத்திற்கு ஏற்ற வசனம். But God shall look to us and say it's for you. ஆனால் கர்த்தர் நம்பகமாய் திரும்பி சொல்வார், இது உனக்கு தான் என்று சொல்வார். Confesseth and forsaketh them shall have mercy. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். So mercy comes to us when we give up. நாம் விட்டு விடும் பொழுது தேவ இரக்கம் நமக்கு வருகிறது. What must you say within yourself? உங்களுக்குள்ளாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Never more shall I do it. இனிமேல் நான் அப்படி செய்யவே மாட்டேன். If you come to that state of determination, நீங்கள் அப்படி உறுதியாய் தீர்மானிக்கக்கூடிய நிலைக்கு வருவீர்கள் என்றால், more I shall do it. இனிமேல் நான் அப்படி செய்யவே Never மாட்டேன். more I shall do it. இனிமே நான் அப்படி செய்யவே Never மாட்டேன். more I shall do it. இனிமே அப்படி செய்யவே மாட்டேன். Immediately God forgives and also gives you mercy. அப்படி சொல்லுகின்ற வேளையிலே தேவன் உடனடியாய் இரக்கம் காட்டுகிறார், மன்னிக்கிறார். Listen, கவனியுங்கள். the third one in that point is அந்த குறிப்பிலே மூன்றாவது பகுதி, start. நீங்கள் புதிதாய் துவங்க வேண்டும். You have to search. முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். You have to set it right. இரண்டாவதாக கண்டுபிடித்ததை சரி செய்ய வேண்டும். And you start now comes. அதன் பிறகு புதிதாய் துவங்க வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There also some believers make a mistake. இந்த பகுதியிலும் கூட சில விசுவாசிகள் தவறு செய்கிறார்கள். After getting forgiveness and somehow or other setting it right, தவறாய் செய்த காரியங்களை அறிக்கையிட்டு எப்படியோ தேவனிடத்தில் மன்னிப்பு பெற்ற பிறகும் they should go further, in holiness. அவர்கள் பரிசுத்திலே இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும். And still there is a step called still in holiness. பரிசுத்தத்திலே முன்னேறுவதற்கு இன்னும் இன்னும் என்று சொல்லக்கூடிய படிகள் உண்டு. For example, I said, no, I can't say everything. For example, நான் எல்லா பகுதியையும் விவரித்து சொல்ல முடியாது. உதாரணமாய் ஒன்று சொல்கிறேன். I am having bitterness with somebody. நான் உள்ளத்தில் யாரோ ஒருவரோடு கசப்பு கொண்டிருக்கிறேன். And the bitterness in me is growing. எனக்குள்ளே இருக்கக்கூடிய பகை, அந்த கசப்பு உணர்வு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. And I am peaceless. அதனால் எனக்கு சமாதானமே இல்லை. And I go to God. நான் ஆண்டவரிடத்தில் செல்கிறேன். And sit before him. ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறேன். Lord, ஆண்டவரே, I'm sorry.
நான் ரொம்ப When I வருத்தப்படுறேன். search my heart, God reveals that bitterness. நான் என் இதயத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவன் அந்த கசப்பு உணர்வை எனக்கு சுட்டி காட்டுகிறார். And then I acknowledge it. அப்பொழுது நான் அதை அப்படியே ஒத்துக்கொள்கிறேன். I confess it. அதை நான் அறிக்கையிடுகிறேன். God forgives. கர்த்தர் மன்னிக்கிறார். That's only one step. இப்படிப்பட்ட அனுபவம் ஒரு படிதான். Then I want to set it right. அதன் பிறகு நான் அதை சீர்படுத்த விரும்புகிறேன். I don't want bitterness anymore with so and so, so and so. இன்னாரோடு இனிமேல் நான் கசப்புணர்வு உடையவனாய் இருக்க மாட்டேன். That is setting right. அது நடந்த தவறை சரி செய்வது. But there is one more step in it. ஆனால் முன்னே செல்லக்கூடிய இன்னும் ஒரு படி உண்டு. I want all the people who have integrity should have more integrity. உத்தமமாய் நடக்கிறவர்கள் இன்னும் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். This is not applicable to those who are not having integrity. உத்தமமே கொஞ்சம் கூட இல்லாதவர்களை பார்த்து இதை சொல்லவில்லை. Not for sinners. பாவிகளை பார்த்து இதை சொல்லவில்லை. But there are people who have integrity. ஆனால் உத்தமமாய் நடக்கிறவர்கள் உண்டு. And there is still a possibility to go forward. அவர்கள் இன்னும் உத்தமமாய் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. Job has become pauper. இப்பொழுது இங்கே யோபு ஒரு போண்டியான மனிதனாய் மாறிவிட்டான். Nothing, no money, no children, no house, no property, no body. பணமெல்லாம் திவால், பிள்ளைகள் எல்லாம் மரித்து விட்டார்கள், சொத்து அத்தனையும் இழந்து போனான். Listen, children of God. தேவனுடைய பிள்ளைகளே, What shall be our reaction if we are in that place? யோபு இருந்த இடத்திலே நாம் இருந்திருப்போம் என்றால் நாம் என்ன சொல்லி இருப்போம்? I just thought about it. நான் அதை குறித்து யோசித்தேன். First of all, we'll murmur against God. முதலாவது நாம் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுப்பு. As his wife was murmuring, we too will murmur. யோபுடைய மனைவி எப்படி முறுமுறுத்தாளோ அதை போலவே நாம் முறுமுறுப்போம். We think we are very righteous. நாம் நினைக்கிறோம் நாமெல்லாம் ரொம்ப நீதிமான்கள். One child is dead in our family. குடும்பத்திலே ஒரு குழந்தை இறந்து போகிறது. Finished. அவ்வளவுதான். God doesn't have mercy. இந்த கடவுளுக்கு இரக்கமே இல்லைங்க. Hard heart. கடின மனசுள்ள ஆளு. I don't read Bible nowadays. இப்போ நான் வேதம் படிக்கிறதே விட்டுட்டேங்க. That's one son and that son was lost. ஒரே ஒரு பிள்ளை தாங்க எனக்கு இருந்துச்சு, அந்த பிள்ளையும் செத்து போச்சு. Children of Israel were murmuring for want of water, for want of food. தண்ணி இல்லாத பொழுது, உணவு இல்லாத பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். Murmuring comes when we meet with such occasion. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வரும்பொழுது நமக்குள்ளே முறுமுறுப்பு வருகிறது. Some people blaspheme God. ஒரு சிலர் தேவனை தூஷித்து திட்ட துவங்கி விடுவார்கள். There are verses in Revelation 16 chapter. Go home and read 8 to 11. வெளிப்படுத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 8 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வீட்டுக்கு சென்று படித்து I don't பாருங்க. have time. எல்லாவற்றையும் படிப்பதற்கு God's wrath was poured upon the people. தேவனுடைய அக்கினியானது கோபமானது ஜனங்களின் மேல் ஊற்றப்பட்ட பொழுது Fourth vial and the fifth vial of plague. 4வது கலசமும் 5வது கலசமும் ஊற்றப்பட்டு அங்கே வாதை உண்டான பொழுது Instead of people repenting for their sins, they blasphemed against God. தங்களுடைய பாவம்தான் இவைகளையெல்லாம் தங்களுக்கு உண்டு பண்ணினது என்று உணர்ந்து மனம் திரும்பாமல் தேவன் இப்படியெல்லாம் செய்கிறாரே என்று தேவ தூஷணம் சொல்ல துவங்கினார்கள். And Job could have blasphemed God, யோபு தேவனை தூஷித்திருக்கலாம், but he didn't do so. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. He never murmured. அவர் முறுமுறுக்கவே He இல்லை, never blasphemed. அவர் தூஷிக்கவே இல்லை. Some people will backslide. ஒரு சிலர் இருக்கிறார்கள், கடவுளை விட்டு பின்வாங்கி போய்விடுவார்கள். They will not only murmur, அவர்கள் முறுமுறுத்து அதோடு நிறுத்துவதல்ல, they will not only blaspheme, தூஷித்து அதோடு விட்டு விடுவதும் அல்ல, they will backslide. தேவனை விட்டே தூரம் போய்விடுவார்கள். Jesus looked to his disciples once and said, ஒரு முறை இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார், will you also go away? நீங்களும் கூட என்னை விட்டு Many போய்விடுவீர்கள். disciples from that time onwards went away. அது முதல் அநேக சீஷர்கள் அவரோடு கூட பின்தொடராமல் அவரை விட்டு Bible விலகினார்கள். says they withdrew from following Jesus. இயேசுவை பின்தொடர்வதை அவர்கள் விட்டு விட்டார்கள். They said this is a hard saying doctrine. அவர்கள் சொன்னார்கள், இந்த உபதேசம் மிக கடினமான Who shall உபதேசம். eat his flesh and who shall drink his blood? யார் அவருடைய மாംசத்தை புசிக்கவும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணவும் முடியும்? They gathered together. அவர்கள் ஒரு சின்ன கூட்டம் போட்டார்கள். Hard doctrine. இது கடினமான உபதேசங்க, Hard doctrine. இது கடினமான உபதேசம். பூ வைக்க கூடாதா, You should not wear flowers. கழுத்துல செயின் போடக்கூடாதா, You should not have a chain in your neck. காதுல தோடு போடக்கூடாதா, You should not have earrings. மூக்குத்தி போடக்கூடாதா, You should not have rings in the nose. ஜரிய உடுத்தக்கூடாதா. You should not have a jariya border. Who shall this? Who can follow all these things? Hard doctrine. கடினமான உபதேசம். ஏதோ கல்யாணத்தை மாத்திரம் முடிச்சிட்டு போனா போதும். Okay, we go there, just finish the wedding, after that we will go. Some people come only for wedding.
சில வேளைகளிலே அவர்கள் விவாகத்திற்கு வரும் பொழுது they are very good, we don't want that and this. அவர்கள் Time of entering in the bride, ஆனால் அங்கே மணப்பெண் உள்ளே அடியெடுத்து வைக்கின்ற வேளையிலே all world is in her. உலகம் முழுவதும் அந்த மணப்பெண் மேல் ஏறி உட்கார்ந்திருக்கும். There is padakam, There's a dollar there there's valayal, and there's a ring there's Single. tongata, and all bichadais, all sorts of hanging all and things are seen. everything is there. Then we have to go and check them. நாம் அங்கே சென்று அதை பரிசோதிக்க வேண்டியதாக When we இருக்கிறது. talk about those things, நாம் பெருமையை குறித்து பார்க்கும் பொழுது this is a hard saying. ஐயோ இது Who கடினமான shall follow this? யார் இதை பின்பற்ற முடியும்? Many disciples withdrew from following Jesus. அது முதல் அநேகர் அவரை பின்தொடராமல் விட்டு விலகினார்கள். Some people become atheists also. ஒரு சிலர் தேவனே இல்லை என்கின்ற கொள்கைக்கு வருகிறார்கள். But look at Job. ஆனால் யோபுவை பாருங்கள். He said in one place, அவர் ஒரு இடத்திலே சொன்னார், as long as I live or until I die, I shall hold on to my integrity. நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் உத்தமத்தை விடேன். If you read 27 chapter verse 5 of Job, 27 5வது வசனத்தை யோபு புத்தகத்திலே you பார்க்கும் find till I die, I shall hold on my integrity. நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் உத்தமத்திலே தொடர்ந்து நிற்பேன். Even if he shall slay me, I will trust him. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் How இருப்பேன். many people can say this? எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கேன். Even if he kills me, I will yet have hope on God God. will not kill you. கர்த்தர் உங்களை கொண்டு போட மாட்டார். Even if he shall slay me, I shall trust him. அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். That is integrity. அதுதான் உத்தமம். That is integrity. அதுதான் So உத்தமம். there is one more step, two more steps, further steps in integrity. உத்தமத்திலே இன்னும் செல்லக்கூடிய ஒரு படி, இரண்டு படிகள், பல படிகள் இருக்கின்றன. You follow Jesus. இயேசுவை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா? Still. இன்னும் 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 Behold, I come quickly. இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன். You are having that integrity. உங்களிடத்திலே இப்பொழுது கொஞ்சம் உத்தமம் இருக்கிறது. But as long as you are not touched, you are good. ஆனால் மற்றவர்கள் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத வரைக்கும் நீங்கள் மிக மிக நல்லவர்கள். When you are touched by the devil or man, பிசாசோ மனிதர்களோ வந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுத்தால் then all the carnal nature shall be seen. அப்பொழுது உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கிற மாம்ச சுபாவங்கள் வெளியே சீறிக்கொண்டு வருகிறது. Let me go to the third one. மூன்றாவது குறிப்புக்கு செல்கிறேன். Turn with me to chapter 18 of Genesis. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். Note the Tamil version here. இங்கே தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை And we கவனியுங்கள். are going to read 30 and 32. 30 32 வசனங்களை பார்க்கிறோம். Genesis 18, 30, 32. ஆதியாகமம் 18 30 32. And he said unto him, Oh, let not the Lord be angry. I will speak. Peradventure there shall be 30 be found there. And he said, I will not do it if I find 30. அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். Verse 32. 32ஆம் வசனம். I said, Oh, let not the Lord be angry, and I will speak yet but this once. அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். Abraham was speaking to the Lord. இங்கே ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசுகிறார். And when he talked to the Lord, he said, still. கர்த்தரோடு பேசும் பொழுது இன்னும் என்று He சொல்லுகிறார். had been interceding for Sodom and Gomorrah. ஏற்கனவே சோதம் கொமோராவிற்காக ஆபிரகாம் பரிந்து பேசினார். You see, God wanted to destroy those cities அந்த because of the sin. சோதம் கொமோரா பட்டணங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அவைகளை அழிக்கும்படியாக தேவன் தீர்மானித்தார். Their cry reached heaven. அந்த கூக்குரல் அங்கே பரலோகத்தை He எட்டியது. had come to destroy Sodom. இப்பொழுதோ அவர் இறங்கி வந்து அந்த பட்டணங்களை அழிக்கும்படியாய் வந்தார். And he knew that his brother Lot was there. ஆபிரகாம் அப்பொழுது நினைவு கூர்ந்தான், ஐயோ நம் சகோதரன் லோத்து அங்கே இருக்கிறானே. He has a burden for that city. அந்த பட்டணத்தை குறித்த ஆத்தும பாரம் ஆபிரகாமுக்கு So இருந்தது. he went and prayed unto the Lord. ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே சென்று விண்ணப்பித்தான். Interceding. பரிந்து பேசினான், விண்ணப்பித்தான், தொடர்ந்து பரிந்து Lord, if பேசினான். there are 50 persons there, would you destroy? கர்த்தாவே, 50 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருந்தால் அவர்களையும் சேர்த்து பட்டணத்தை அழித்து விடுவீரோ? God said no. கர்த்தர் சொன்னார், இல்லை. If you will find 45,
45 நீதிமான்களை பார்த்தால் பட்டணத்தை அழித்து விடுவீரோ? God said, no. கர்த்தர் சொன்னார், இல்லை. Let me speak some more. அப்பொழுது ஆபிரகாம் சொன்னார், நான் இன்னும் Suppose you பேசட்டும். have 40 or 30. ஒருவேளை 40, 30 நீதிமான்களை கண்டால் Will you destroy? அவர்களையும் சேர்த்து பட்டணத்தை அழித்து விடுவீரோ? Now he prayed in such a way that his prayer should be heard. இப்பொழுது ஆபிரகாம் பேசுகிறார், அவர் விண்ணப்பிப்பதே அவருடைய ஜெபம் கேட்கப்படும் போல மாறுகிறது. Listen, there's a point. கவனிங்கள், இங்கே ஒரு குறிப்பு உண்டு. Everybody listen. ஒவ்வொருவரும் கவனி. You and I are praying. நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம் தான். All are praying. எல்லாரும் ஜெபிக்கிறோம். But you should know there is a prayer still. ஆனால் இன்னும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெபம் உண்டு. You who have been praying for 1 hour. நீங்கள் 1 மணி நேரம் ஜெபித்து வருகிறீர்கள். Praying 2 hours. 2 மணி நேரங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். Praying 3 hours. 3 மணி நேரங்கள் ஜெபித்து You வருகிறீர்கள். have been praying, no doubt. நிச்சயமாகவே நீங்கள் இப்படியே ஜெபித்து You வருகிறீர்கள். should know there is area where you can go further in your prayer life. ஆனால் உங்களுடைய ஜெப ஜீவியத்திலே இன்னும் முன்னேறக்கூடிய பகுதி உண்டு என்று அறிய வேண்டும். What do we think? நாம் என்ன நினைக்கிறோம்? 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். I pray for 1 hour. For That's enough. 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். For 1 hour I am praying. They never think of the second hour. அவர்கள் அந்த 2வது மணி நேரத்தை குறித்து நினைப்பதே இல்லை. We are praying for 2 hours. 2 மணி நேரங்கள் ஜெபிக்கிறோம். Good, you are praying. நல்லது, நீங்கள் But ஜெபிக்கிறீர்கள். there is still a step in prayer. ஆனால் ஜெபத்திலே கூட இன்னும் என்று முன்னே செல்லக்கூடிய அனுபவம். Let me intercede. நான் இன்னும் பரிந்து பேசட்டும். Lord, I humble myself. ஆண்டவரே, நான் என்னையே பணிந்து தாழ்த்துகிறேன். His was a sincere prayer. அவருடைய ஜெபம் ஒரு உண்மையான ஜெபம். His was a humble prayer. அவருடைய ஜெபம் ஒரு பணிவான His ஜெபம். was an earnest prayer. அவருடைய ஜெபம் கருத்தான ஜெபம். If you look into his prayer of intercession, ஆபிரகாம் பரிந்து பேசுகின்ற ஜெபத்தை பார்த்தீர்கள் என்றால், he stood before the Lord. தேவனுக்கு முன்பாக அவர் நின்றார். That is to say, I will not go unless, Lord, you give me answer. அதனுடைய பொருள் என்னவென்றால், ஆண்டவரே, நீர் என் வேண்டுதலுக்கு பதில் தராவிட்டால் இருக்கிற இடத்தை விட்டு அசைய மாட்டேன். Action there, he stood, just rested my attention. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று என்ற He will வார்த்தை not leave that place. அது எதை சொல்கிறது? இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் He என்பதை was very காட்டுகிறது. sincere in his prayer. அவர் தன்னுடைய ஜெபத்திலே மிக உண்மையாய் He இருந்தார். was humble in prayer. அவர் ஜெபத்திலே மிக தாழ்மையாய் But இருந்தார். still, I ask you, ஆகிலும் இன்னும் I கேட்கிறேன், am dust and ashes. நான் யார்? நான் சாதாரண தூளும் குப்பை சாம்பலும். And I humble myself. நான் என்னையே தாழ்த்துகிறேன். With all humility I come, O God. எல்லாவித தாழ்மையோடு நான் வருகிறேன். And it come to the extent of asking Lord that he should not destroy if there were 10 persons. 10 நீதிமான்கள் பட்டணத்திலே இருந்தால், ஆண்டவரே, நீர் அதை அழித்து விடக்கூடாது என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர் வந்தார். That was a very earnest prayer. அது மிக கருத்தான ஜெபம். Children of God, தேவனுடைய பிள்ளைகளே, our prayer is not sufficient. நம்முடைய ஜெபம் இப்பொழுது இருப்பது போதாது. We pray for 10 minutes. நாம் 10 நிமிஷங்களுக்கு We ஜெபிக்கிறோம். pray for half an hour. அரை மணி நேரம் ஜெபிக்கிறோம். Oh, 1 hour. 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம். People would pray 1 hour, that's a big prayer for them. 1 மணி நேரம் சிலர் ஜெபித்து விட்டால் அவர் நினைக்கிறார்கள் பெரிய ஜெபம் செய்தார். No. இல்லை இல்லை. You need to go further. There's still place to go in prayer. நீங்கள் ஜெபத்திலே இன்னும் அதிகமாய் கடந்து செல்ல வேண்டும், அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், இன்னும் என்று செல்ல வேண்டிய படிகள் உண்டு. The church prayed more earnestly for Peter's release. பேதுரு சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சபை மிக கருத்தாய் ஜெபித்தது. That's not ordinary prayer. அது சாதாரண ஜெபிப்பது போல. Earnestly they pray. அவர்கள் மிக மிக கருத்தாய் ஜெபித்தார்கள். The fervent prayer of the righteous man availeth much. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்தினுடைய நல்விளைவோ மிக அதிகம். Jesus also prayed more earnestly in the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திலே இயேசு மிக ஊக்கமாய் That ஜெபித்தார். his sweat was as it were great drops of blood falling down to the ground. அது நிமித்தமாக அவருடைய வேர்வை துளிகள் அவருடைய சரீரத்திலே இரத்தமாய் மாறி விழுந்தன. Elijah prayed on the Mount Carmel. அங்கே கர்மேல் மலையின் மேல் எலியா ஜெபித்தார். Bible says he cast himself down upon his knees. அவன் தன் முழங்கால்களை முடக்கி அப்படியே தலை குப்புறமாய் விழுக்கூடிய ஜெபித்தார். Prayed there 7 times. 7 தடவைகள் அப்படி ஜெபித்தான். You must know that there is still, you can go forward in your prayer. ஜெபத்திலே இன்னும் என்று போக வேண்டிய அளவுகள் உண்டு என்று அறிய வேண்டும். Don't say I have prayed, I have prayer time and I am keeping up my prayer. நான் ஜெபித்தேன், என்னுடைய ஜெப நேரத்தை நான் சரியாக பின்பற்றுகிறேன், இது போதும் என்று சொல்ல வேண்டாம். But another one. இன்னொன்றும் உண்டு. Turn with me to Judges chapter 6. நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம். And I read to you verse 39. 6:39 உங்களுக்கு படிக்கிறோம். 6:39.
6:39. And Gideon said unto the Lord, let not thine anger be hot against me, and I will speak but this once. Let me prove, I pray thee, but this once with the fleece. Let it now be dry only upon the fleece, and upon all the ground let there be dew. நியாயாதிபதிகள் 6:39. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக. தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். You read in Tamil. தமிழிலே பாருங்கள். I will speak but this once. That is to say, I will speak to the Lord still one more time. நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். This is not just prayer. இது ஏதோ சாதாரண ஜெபம் அல்ல. This is to know the will of God. இது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது. Midianites, Amalekites came against Israel. மீதியானவர்களும் அமலேக்கியரும் அவர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராய் வந்தார்கள். Gideon wanted to know whether he should go against them or not. அவர்களுக்கு விரோதமாக படையெடுத்து செல்வதா இல்லையா என்று இப்பொழுது கிதியோன் அறிந்து கொள்ள So he just put a test before God. ஆகவே தேவனுக்கு முன்பாக ஒரு சோதனையை அவர் போடுகிறார். Lord, put the fleece of wool in the floor. நான் இங்கே தரையிலே இந்த நான் கம்பளத்தை போடுகிறேன். And if the dew be on this fleece and only and rest of the place nothing. தோல் மாத்திரம் பனி இறங்கி மற்ற இடங்களிலே பனி இல்லாமல் இருக்கும் என்றால் I will take it. You are asking me to go. நான் முன்னே செல்ல வேண்டும் என்று நீர் சொல்கிறீர் என்பதற்கு அடையாளமாய் அதை எடுத்துக்கொள். God heard it and did it exact. கர்த்தர் அதை கேட்டார், அப்படியே செய்தார். He wringed the dew out of the fleece and took a bowl of water. அப்பொழுது அந்த தோலை அவன் எடுத்து அவன் கசக்கினான். அதிலிருந்து பனிநீர் ஒரு கிண்ணம் நிறைய அவன் பிழிந்தெடுத்தான். He should have stopped with that, isn't it? அந்த முதல் சோதித்து பார்த்து அதோடு அவன் நிறுத்தி இருக்கலாம் அல்லவா? And still he began to speak. இப்பொழுது இன்னும் அவன் தேவனோடு பேசுகிறான். Oh God, don't be angry. ஆண்டவரே, தயவு செய்து என் மேல் கோபப்பட வேண்டாம். He just reversed the test. இப்பொழுது அந்த சோதனையை அவன் மாற்றி விட்டான். And Lord, on this fleece of wool there should not be dew. பரீட்சைக்கு பார்க்கும் விதத்தை மாற்றி இப்பொழுது தோல் மட்டும் காய்ந்திருக்க வேண்டும். And everywhere there should be dew. ஆனால் தோலை சுற்றிலும் பனி பெய்திருக்க வேண்டும். God did it. கர்த்தர் அதை அப்படியே செய்தார். Please don't test God like that. தயவு செய்து கர்த்தரை இப்படி சோதித்து பார்க்காதீர்கள். Don't say, Lord, Gideon did it, so I will do. ஆண்டவரே, கிதியோன் செய்தாரே, நானும் அப்படி செய்ய விரும்புகிறேன் சொல்ல வேண்டாம். Sometimes God will accept it, sometimes God will punish you. நீங்கள் இப்படி ஆண்டவரை பரீட்சித்து பார்க்க விரும்புவீர்கள் என்றால் ஒருவேளை அவர் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அநேக வேளைகளிலே அவர் சிட்சிப்பார். Sometimes God will open the mouth of the ass and speak to you. சில வேளைகளிலே கழுதையினுடைய வாயை திறந்து கழுதை பேசி கேட்க வேண்டிய நிலை வந்துவிடும். Every time Balaam said, this time I shall go and ask what the Lord will speak to me. இன்னும் ஒரு விசை நான் கர்த்தரிடத்திலே கேட்பேன், அவர் எனக்கு என்ன உத்தரவு சொல்லுகிறார் என்று அறிவேன் என்று பிலேயாம் சொன்னான். Then God will take you and make the ass dash against the wall. அதன் பிறகு என்ன ஆனது? கர்த்தர் அங்கே கழுதையை கொண்டு சென்று அவனுடைய கால் ஒரு விபத்துக்குள்ளாகும்படியாக செய்தார். His foot was crushed, the Bible says. வேதம் சொல்கிறது அவனுடைய கால் நசுங்கி. We are not supposed to test the Lord. இப்படியாக தேவனை நாம் பரீட்சித்து பார்க்க கூடாது. But once in a way God allows. ஆனால் சில வேளைகளை கேட்கும் பொழுது கர்த்தர் அதற்கு பதிலும் கொடுக்கிறார். The reason was, காரணம் என்னவென்றால் Gideon wanted to know the perfect will of God. தேவனுடைய பூரண சித்தத்தை அறிந்து கொள்ள கிதியோன் விரும்பினார். God allowed it because he is still in dilemma. இன்னும் ஒரு குழப்பத்துக்குள்ளேயே கிதியோன் இருந்தபடியினால் தேவன் அந்த பரீட்சைக்கு பதிலும் கொடுத்தார். Sincerely in dilemma. உண்மையாகவே ஒரு குழப்பம். So God allowed it. கர்த்தர் அதற்கு ஒரு வெளியரங்கமான பதிலை கொடுத்தார். Even to Thomas, Jesus spoke. தோமாவினிடத்திலும் இயேசு சொன்னார். He said, I will not believe that Jesus was risen from the dead unless I put my finger into his hand. என்னுடைய விரல்களை அவருடைய காயங்களுக்குள்ளாக அவருடைய விலாவிலே நான் போட்டு பார்த்தால் ஒழிய அவர் உயிரோடு எழுந்து வந்தார் என்பதை விசுவாசிக்க மாட்டேன் என்று Put my hand into his side. அவருடைய விலாவிலே நான் கை போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். You know, God is love. கர்த்தர் அன்பாகவே sincerely you are doubting me. உண்மையிலேயே உனக்கு சந்தேகம். He comes down to the extent of revealing his will. ஆகவே அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும்படியாக அவர்
கீழே இறங்கி வந்து Listen, children, அதை தீர்க்கிறார். coming to the point. நான் குறிப்பிற்கு வருகிறேன். You should know that you have to do the will of God still in certain areas. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையின் சில பகுதிகளிலே செய்ய வேண்டும் என்பதை அறிய வேண்டும். Don't run immediately without knowing God's will. தேவனுடைய சித்தம் இன்னதென்று சரியாய் அறியாமல் ஓடாதீர்கள். Don't be hasty. அவசரப்பட வேண்டாம். You have to wait upon God for some more time even. நீங்கள் இன்னும் சற்று வேளை கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். It should not be mere imagination. நீங்களே கற்பனை செய்து கொண்டு காரியங்களை செய்யக்கூடாது. You should be able to say as David said one to the king of Moab. மோவாப் ராஜாவினிடத்தில் தாவீது சொன்னதைப் போல நீங்கள் திட்டமும் தெளிவாய் சொல்ல Let my வேண்டும். father and mother be with you now, இப்பொழுது என்னுடைய தகப்பனும் தாயும் உம்மோடு இருக்கட்டும். until I know how God would lead me. எனக்கு எவ்விதமாய் நேரிடுமோ என்று கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தும் வரையிலும் Let my people be with you. என்னுடைய பெற்றோர் உம்மோடு இருக்கட்டும். Children of God, தேவனுடைய பிள்ளைகளே, are you doing His will? நீங்கள் தேவ சித்தத்தை அப்படியே செய்கிறீர்களா? And still there are some mistakes. இன்னும் வாழ்க்கையிலே சில தட்டு You are தடுமாறுகள் hasty. You are hasty. நீங்க அவசரமாய் You செயல்படுகிறீர்கள். don't wait. நீ கர்த்தருக்காய் காத்திருப்பதில்லை. You simply go and hear the word of somebody. யாரோ ஒருவர் சொன்னதை கேட்டு செயல்படுகிறீர்கள். I'm not against prophecy. நான் தீர்க்க தரிசனங்களுக்கு விரோதி அல்ல. Just going to prophecies alone is wrong. தீர்க்க தரிசனங்களை கேட்டு அதன் அடிப்படையில் மட்டுமே செயல்படுவது தவறு. It is wrong. அப்படி God செயல்படுத்த speaks to us. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். The Holy Spirit is within you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். Bible says, வேதம் சொல்லுகிறது, the Spirit that is in you shall teach you. உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் உங்களை போதித்து நடத்துவார். Otherwise we need not receive the Holy Ghost. அவர் மட்டும் நம்மை போதித்து நடத்தாவிட்டால் நாம் ஏன் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும்? Gift of prophecy is there, no doubt. நிச்சயமாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற வரம் என்று ஒன்று But I உண்டு. would like to just encourage you. ஆனால் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Being filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் wait upon God, please. நீங்களே தேவனுக்காக காத்திருங்கள். Here also still comes. இங்கேயும் கூட இன்னும் என்ற அனுபவம் வருகிறது. How long, Lord? எவ்வளவு காலம் ஆண்டவரே? Sometimes we say, how long, Lord? சில வேளைகளில் நான் கேட்கிறேன், எவ்வளவு காலம் ஆண்டவரே? ஒரு மாசம் காத்திருக்கலாம், Should I wait for 1 month? 2 வருஷம் காத்திருக்கலாம், Should I wait for 2 years? 5 வருஷமா காத்திருக்கணும். Should I wait for 5 long years? This makes us go into confusion. இது நமது மனதிலே மன உளைச்சலையும் ஒரு கலக்கத்தையும் God உண்டுபடும். says, கர்த்தர் சொல்கிறார், You go still to know the will of God. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக நீ இன்னும் Behold, I come quickly. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Still, you have to go further in steps of holiness. பரிசுத்தத்தின் படிகளிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் படிகளிலே நீ இன்னும் ஏறிச் செல்ல வேண்டிய படிகள். The last one I say, conclude. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். Please turn with me to Psalm 43:5, 43:5, 42:5, 42:5, 42:11, 42:14. and all these verses you find. இது எல்லா வசனங்களிலும் நீ பார்க்கிறீர்கள். Still, thanksgiving, praise us. இன்னும் துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். 5th verse of 43rd Psalm I read. சங்கீதம் 43:5. Why art thou cast down, O my soul? Why art thou despaired within me? Hope in God, for I shall yet praise Him. Note that, yet praise Him, who is the health of my countenance and my God. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். 42nd verse, 42nd Psalm verse 5. சங்கீதம் 42:5. I shall yet praise Him for the help of His countenance. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். 11th verse of Psalm 42. 42ஆம் சங்கீதம் 11ஆம் For வசனம். I shall yet praise Him who is the health of my countenance, my என் God. முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். Listen, கவனியுங்கள், you are praising God. நீங்கள் தேவனை துதித்துக் கொண்டுதான் Everybody is praising God. எல்லாரும் தேவனை துதித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். When is the context? ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற சம்பவ பின்னணி என்ன? If you read the context here, இந்த சம்பவ பின்னணியை பார்த்தீர்கள் என்றால் it's a great reproach. ஒரு பெரிய நிந்தையின் சூழ்நிலை. People around us and come and speak to us. சுற்றி இருக்கிறவர்கள் வந்து பேசுகிறார்கள், Where is your God? உன் தேவன் எங்கே? You talk much about your God. உன் தேவனை குறித்து என்னென்னமோ You சொல்ல, are forsaken. இப்பொழுதோ கைவிடப்பட்டாய். Reproach, நிந்தை, tears. கண்ணீர். What's your answer? அப்பொழுது உங்கள் பதில் என்ன? God says, or He says, அப்பொழுது அவர் சொல்லுகிறார், the writer says, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், I'll still praise Him. நான் இன்னும் அவரை துதிப்பேன். Still.
இன்னும் துதிப்பேன். I don't mind the reproach around me. என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் சொல்கிற நிந்தையை குறித்து கவலைப்பட மாட்டேன். Indirectly he says, அவர் சொல்லாமல் சொல்லுகிறார், there is deliverance in continual praises. இன்னும் தொடர்ந்து துதிப்பதினால் விடுதலை கட்டாயம். May I say one more time? இன்னும் ஒரு முறை நான் There is deliverance in your continual praises to God. இன்னும் தேவனை தொடர்ந்து துதிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே விடுதலை உண்டு. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Raise your hand and say, Lord, I shall praise you. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்னும் உம்மை I துதிப்பேன். will praise you. நான் உம்மை துதிப்பேன். Oh, I will praise you. நான் உம்மை துதிப்பேன். Let come what may. என்ன வந்தால் என்ன? I know in my praises there is deliverance. நான் இன்னும் உம்மை துதிக்கும் பொழுது விடுதலை வரும் என்று அறிவேன். Take the word of God today. இந்த கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கொள். Behold, I come quickly. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். And what must you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Be holy still. இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். Have integrity still. இன்னும் உத்தமமாய் இருங்கள். Pray still. இன்னும் ஜெபியுங்கள். Do the word of God, will of God still. இன்னும் தேவ சித்தம் செய்யுங்கள். Praise the Lord still. இன்னும் கர்த்தரை துதியுங்கள். Why all these? ஏன் இவைகளெல்லாம்? Behold, I come quickly. இதோ நான் சீக்கிரமாய் Hallelujah. வருகிறேன். ஹalleluya. Shall we close our eyes? நாம் கண்களை மூடி Look ஜெபிப்போம். to God now. தேவனை நோக்கி பார்ப்போம். Praise the Lord. ஹalleluya. Let us humble ourselves. நம்மையே நாம் தாழ்த்துவோம். Let us be sincere with Him. நாம் ஆண்டவரிடத்திலே உண்மை உள்ளவர்களாய் காரியங்களை Tell சொல்லுவோம். Him right now, Lord, இப்பொழுது சொல்லுங்கள், ஆண்டவரே I am not satisfied with my present state of my life. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கிற நிலையிலே எனக்கு திருப்தி இல்லை ஐயா. I want to go further. நான் இன்னும் முன்னேற விரும்புகிறேன். One more step. இன்னும் ஒரு படி Two எடுத்து more steps. ரெண்டு படிகள் எடுத்து வைக்க விரும்புகிறேன். Further steps. இன்னும் பல படிகள் எடுக்க I want to விரும்புகிறேன். come near you. உமக்கு பக்கத்திலே வர I am விரும்புகிறேன். not satisfied with my present standard. இப்பொழுது இருக்கின்ற நிலையிலே நான் இருக்க விரும்பவில்லை. With my prayer, with my praising, என் ஜெபத்திலே, என் துதிகளிலே, with my holiness, with my righteousness, என்னுடைய உத்தமத்திலே, என்னுடைய பரிசுத்தத்திலே, doing the will of God. தேவ சித்தத்தை நான் செய்வதிலே I want to go further. நான் இன்னும் முன்னேற விரும்புகிறேன். How many of you want to go further? எத்தனை பேர் இன்னும் முன்னேற விரும்புகிறீர்கள்? Further. இன்னும் முன்னேற. Tell Him, Lord, still I want to go. ஆண்டவரே இன்னும் 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 என்று சொல்லுங்கள். I will not say I have attained, I am perfect. நான் அடைந்தாயிற்று, நான் தேறிவிட்டேன் என்று சொல்வதில்லை. Paul himself says that. பவுலே சொல்கிறார், I have not got everything. நான் எல்லாவற்றையும் அடையவில்லை. I won't say I am perfect. நான் தேறினவன் என்று சொல்ல மாட்டேன். I press toward the mark for the price of high calling of God in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எந்த நோக்கத்திற்காக நான் பிடிக்கப்பட்டவனோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றும்படியாக முன்னேறி I செல்கிறேன். will still run. நான் இன்னும் ஓடுவேன். I will go further. நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். There are deeper steps in Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆழமான அனுபவங்கள் உண்டு. Praying man, praying woman. ஜெபிக்கிற மனிதனே, ஜெபிக்கிற I சகோதரியே, say pray more. நான் சொல்கிறேன் இன்னும் ஜெபி. Oh, child of God, praising you, praise Him more. தேவனை துதிக்கின்ற தேவ பிள்ளையே, இன்னும் தேவனை துதி. Holy child of God, you be holy still. பரிசுத்தமாய் இருக்கிற தேவ பிள்ளையே, நீ இன்னும் பரிசுத்தமாய் வாழ். Who is doing the will of God, do the will of God more. தேவ சித்தத்தை செய்கிறவர்களே, இன்னும் தேவ சித்தத்தை செய்யுங்கள். You hold on integrity, keep it, go more. உத்தமத்தில் இருக்கிறவர்களே, இன்னும் உத்தமத்திலே அதிகமாய் நில்லுங்கள். Behold, I come quickly. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Oh, hallelujah. ஹalleluya. Behold, I come quickly. இதோ நான் சீக்கிரமாய் Behold, வருகிறேன். I come quickly. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Oh, Jesus, hallelujah. Jesus, we praise. Father, we praise and thank you for this service. பிதாவே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். You have given us a message of decision to take further steps in our continuity of Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தொடர்ந்து முன்னேறும்படியாக உறுதியான தீர்மானத்தை எடுத்து ஆழமான படிகளிலே செல்லும்படியாக தேவரே எங்களுக்கு உதவி செய்தீர். Bless the congregation. சபையாரை ஆசீர்வதியும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.